பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களை எல்லாரையும் இப்படி கைரோஸ்ல சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த மாதம் எல்லாம் நம்மளை தேவனுடைய சமூகத்தை குறித்து அநேக வார்த்தைகளை ஆண்டவர் போதித்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமூகத்தை தினந்தோறும் நம்ம தேடி நாடி ஓடி ஓடி வந்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் பலன் அடைஞ்சிருக்கிறோம். அநேக சாட்சிகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தின் வல்லமையை குறித்து கடைசியாக இன்னும் 2 விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் மட்டும் முதல் நாம் வாசிப்போம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் எதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் எதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோடைய கொண்டு வந்தான். ஆமென். தேவனுடைய சமூகத்தின் வல்லமையை நாம் பார்க்கிறோம். ஓபேத் ஏதோம் என்றவன் ஒரு இஸ்ரவேல் குடிமகன் அல்ல. He wasn't a citizen of Israel. அவர் ஒரு அந்த முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா கிட்டைட் என்ற ஒரு ஊர் ஜனமா இருக்கிறாரு இல்லைங்களா. அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது இந்த உடன்படிக்கை பட்டிய முன்னாடி நம்ம வாசிக்கும் போது ஊசா தொட்டு அவர் மரித்து போகிறார். அப்பொழுது இவங்க அந்த உடன்படிக்கை கொண்டு போகாம ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த பெட்டியை இவங்க வைக்கிறாங்க. வைத்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனத்துல தாவீதுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா the Lord has blessed the house of ஓபேத் ஏதோம். இது நிறைய எழுத்தாளர்கள் ஸ்காலர்கள்லாம் சொல்றாங்க. பலவிதமான ஆசீர்வாதங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் இல்லாத மலடியா இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது குறித்து பேசுறாங்க. பண காசுங்க வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது பத்தி நிறைய விஷயங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவ சமூகம் இருந்ததுனால ஆசீர்வாதம். தாவீது சொல்றாரு, இதுக்கு மேல நான் சமூகம் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவர் அந்த இடத்துக்கு போய் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 6 படிகள். முதலாவது அந்த பெட்டியை கொண்டு வர எல்லா விதமான ஆயத்தங்களை பண்ணி தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் கோட்பாடின் பிரகாரம் இது ஒரு மாட்டு வண்டியில கொண்டு வரப்படக்கூடாது என்று லேவியர்களுடைய கரங்களை முதுகுகளை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சகல விதமான வசனத்தின் பிரகாரம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல தேவ சமூகம் வரணும்னா தேவ வசனத்தின் பிரகாரம் செயல்படும் போது தான் தேவ சமூகம் வரும். பிரைஸ் தி லார்ட். அது குறித்து ஆயத்தங்களும் சுத்திகரிப்புகளும் செய்ய வேண்டிய காரியங்களை தாவீது செய்து என்ன பண்றாருங்க, அந்த உடன்படிக்கை பட்டியை அவர் கொண்டு வருகிறார். முதல் 6 படிகள் எடுத்த உடனே 13ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் உடனே ஒரு பலியை செலுத்துகிறார். A sacrifice. There was blood involved. There was sacrifice involved. Hallelujah. தேவ சமூகத்தை அவர் ஆடி பாடி துதிச்சு கொண்டாடி அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு மனைவி அவரை பார்த்து வெக்கப்படுறா, அவரை பார்த்து தூஷணமா பேசுகிறா. அந்த அளவுக்கு தாவீது என்ன பண்றாருங்க, தேவன் ஒரு ராஜாவாக இருந்து தேவனுடைய சமூகத்தை கொண்டாடி வருகிறார். இதுல என்ன பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் இருந்த ஒரு இடம். அவன் ஆபிரகாமின் புத்திரன் அல்ல, அவன் இஸ்ரவேலின் மகன் அல்ல. இருந்தாலும் அந்த சமூகம் இருந்த அந்த இடம் வல்லமையான ஒரு இடம், ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சமூகம் எப்போ வல்லமையானதுங்க, அது எந்த விதமான ஜாதி மதத்தை பார்க்காது, வேறு பிரிவுகளை பார்க்காது, எந்த டிவிஷனும் பார்க்காது. சமூகம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செழிப்பு. இது தேவ சமூகத்தின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அதனால தாவீது சொல்றாரு, I will not let it be there. எங்களுடைய எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்காக அவர் தீவிரமாக முயற்சி எடுக்கிறார். இன்னைக்கு சமூகம் நம்ம வீட்டில் இருக்க நம்ம என்ன தீவிர முயற்சிகள் எடுத்திருக்கிறோம், நம்ம என்ன தியாகங்களை பண்ணியிருக்கிறோம். தாவீது 6 படி எடுத்த உடனே அங்க ஒரு பெரிய தியாகத்தை பண்ணுகிறாரு, ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை பார்க்கிறோம். ஏன்னா இந்த சமூகம் எங்க மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோங்க. இந்த மாதம் எல்லாம் சமூகத்தை குறித்து நாம் கேட்டு இருக்கிறோம். David was intentional about the presence of God. நாமளும் தேவனுடைய சமூகத்தை குறித்து நமக்குள்ள அது போல ஒரு உன்னிப்பான ஒரு இன்டென்ஷனல் பிஹேவியர் இருக்கணும். நாம் எழுந்து போய் நான் செயல்பட்டு நான் பிரயாசப்பட்டு நான் தியாகம் பண்ணி ஆண்டவருடைய சமூகம் எங்க வீட்டில் இருக்கணும், தேவ சமூகம் எங்க குடும்பத்தில் இருக்கணும், தேவ சமூகம் எங்க சபையில் இருக்கணும். அதுக்கு எல்லா தகுதிகளும் ஆயத்தமும் நான் படுத்திக் கொள்வேன் என்று தாவீது ரொம்ப உன்னிப்பாக செயல்படுகிறார், ரொம்ப உற்சாகமாக செயல்படுகிறார். யார் இதை பற்றி என்ன யோசித்தாலும் எனக்கு பரவாயில்ல. பார்த்தீங்களா, ஒப்பீனியன், பப்ளிக் ஒப்பீனியன். அநேக நேரத்தில் சமூகத்துக்காக நம்ம சில தியாகங்களை பண்ணும் போது சமூகத்தை வர வேண்டும் என்று நாம் சில உபவாசங்களை சில கோட்பாடுகளை பின்பற்றும் போது சில வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது சில விதங்களை நாம் ஆராதிக்கும் போது பப்ளிக் ஒப்பீனியன் நம்மளுக்கு விரோதமாக போகலாம். மக்கள் நம்மளை பார்த்து என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாரு, எப்படி கை தட்டுறாங்க பாரு, எப்படி அலேலியா சொல்றாங்க பாரு, எப்படி லோன் கத்துறாங்க பாருன்றெல்லாம் நம்மளை பார்த்து பேசலாம். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. சமூகம் வர நான் என்னெல்லாம் செய்யணுமோ
அதை நான் செய்வேன், அந்த சுத்திகரிப்புக்குள்ள நான் வருவேன், அந்த ஆயத்தத்துக்குள்ள நான் வருவேன் என்று we have to be intentional about the presence of God. Hallelujah. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் என்னாகமம் 14வது அதிகாரம் 44வது வசனமும் 45வது வசனமும் நாம் வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானாரியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இந்த இடத்துல நாம் தேவ சமூகத்துடைய வல்லமையும் முக்கியத்துவம் நம்ம இங்க பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களோட பேசுகிறார். இதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே அவங்களோட சொல்லுகிறாரு, பாருங்க, தேவ சமூகம் உங்களோட இல்லை, தேவனுடைய உடன்படிக்கையை ஒடிச்சிருக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சமூகத்துல அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இல்லைங்களா, அது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. அதுல என்ன இருக்குதுங்க, தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, தேவனுடைய அற்புத அடையாளங்கள் இருக்குது, தேவனுடைய செழிப்பு இருக்கிறது. ஆரோனின் கோல் எப்படி அதுல துளிர் விட்டு அதுல தேவனுடைய செழிப்பை, அநேக விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஆண்டவர் மோசே மக்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்களோட இல்லை, தேவனுடைய சமூகம் உங்களோட இல்லை, இந்த கற்பனைகளை நீங்க மீறி இருக்கிறீங்க, நீங்க போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா அமலேக்கரும் கானானியரும் உங்களை அடிச்சு போடுவான்னு அவர் சொன்னாலும் இவங்க கேட்கல. தேவ சமூகம் இல்லைனாலும் அவங்க என்ன நினைச்சிடறாங்க, எங்க திறமைனால முடியும், நம்மளுக்கு இப்போ மிலிட்டரி பலன் இருக்கு, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்மளுக்கு ஞானம் இருக்குது, நம்ம செயல்பட எங்கனால முடியும், இப்படியெல்லாம் நினைச்சு என்ன பண்றாங்க, இவங்க போகிறாங்க. மோசே சொல்றாரு, வேண்டான்னு சொன்னாலும் தேவ சமூகம் இல்லாம இவங்க போனதுனால 45வது வசனத்துல பார்க்கிறோம், பெரிய தோல்வியை அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்த்தோம். தாவீதை பார்க்கிறோம், பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் மோசே நாட்கள்ல அவங்க ரெண்டு ஜனங்களுடைய மனப்பான்மையை நம்ம பார்க்கிறோம். தாவீது சமூகம் இல்லாம நான் வாழ மாட்டேன் என்று அவர் ரொம்ப தீவிரமாக போய் தேவ சமூகத்தை கொண்டு வரணும் என்று அவர் சொந்த பலத்தின் மேல சாயல. பாருங்க, தாவீதை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் பெண் எடுத்தா பெரிய எழுத்தாளர், கத்தி எடுத்தா பெரிய சண்டைக்காரர் இல்லைங்களா, அப்படி தாவீது கிண்ணறம் எடுத்தா பெரிய மியூசிஷியன், பெரிய ஆராதனை வீரர். அது போல தாழ்ந்து நிறைந்த மனுஷன் தன்னை தாழ்த்தின்னு சொல்றா, சமூகம் இல்லாம வாழ்க்கை வேணான்னு. ஆனா இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை பார்த்தா சமூகம் இல்லைனாலும் சுய பலத்தினால நம்ம பெரிய காரியத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைச்சு முன்னாடி போயிட்டாங்க. ஆனா சமூகம் இல்லாததுனால அன்னைக்கு ஒரு பெரிய தோல்வி. 2 தேசங்கள் கானானியரையும் அமலேக்கரையும் சேர்த்து அவங்களை அடிச்சு போடுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட நாம ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுத்தது மாதெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்தை குறிச்சு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நிறைய ஆராதனைகளை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை சமூகத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரங்க பேசியிருக்கிறாங்க, நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டு கொடுத்திருக்கிறார். சமூகத்தை குறித்து இன்னைக்கு நான் என்ன யோசிக்கிறேன், தாவீதை போல நான் ஒரு வாஞ்சை உள்ளத்தோட உங்க சமூகம் எங்களுக்கு வேணும்ப்பான்ற ஒரு பசிதாக எனக்குள்ள இருக்கா? இல்ல சமூகம் இல்லாம கூட நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியும், நம்மளுக்கு திறன் இருக்கு, ஞானம் இருக்கு, பலன் இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது நினைச்சுக்கன்னு நம்ம ஒரு வேலை அப்படி ஜீவிச்சு கொண்டிருக்கிறோமா? சமூகம் இல்லாத வாழ்க்கையில தோல்வி உண்டுங்க. சமூகம் இருக்கிற வாழ்க்கை, சமூகம் எப்படி வல்லமையானதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் வல்லமை நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையாக தேவனுடைய சமூகம் இருக்கும் போது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தாவீது ராஜாவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோல்விக்கிறோம் அவனுடைய ஆட்சியில இல்லாம ஆண்டு கொள்கிறார். ஏன்னா அவர் சமூகத்துக்கு முதலாவது ஸ்தலத்தை கொடுக்கிறார். ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார், நான் போய் தேவ சமூகத்தை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் அவனை ஆலயம் கட்ட விடலைங்க. தாவீது ஆலயம் கட்ட தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. உன் கருத்துல ரொம்ப ரத்தம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு டென்ட்டாவது போட்டு உங்க சமூகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. 36 வருஷம் இடைவிடாம 4000க்கு மேலான அந்த மியூசிஷியன்ஸையும் வர்ஷிப் லீடர்ஸையும் வச்சு ஒரு நிமிஷம் 24 ஹவர்ஸும் அந்த இடத்துல ஆராதனை நடக்கணும், தேவ சமூகம் இருக்கணும்ன்ற முயற்சிகளை தாவீது எடுத்தார். இன்னைக்கு மட்டும் தாவீது ராஜா பத்தி ஏன் பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, சமூகத்தை பின்பற்றின ஒரு மனுஷன், சமூகத்தை நேசித்த ஒரு மனுஷன். ஒரு நாள் உங்க சமூகத்துல இருந்தா போதும் ஆண்டவரே, 1000 நாள் எங்கெங்கயோ ராஜா வீட்டுல அரண்மனையில இருக்கிறதுக்குன்னா ஒரு நாள் உன் சமூகத்துல நான் இருக்கிறேன்ப்பா, உன் சமூகத்துல டோர் கீப்பரா நான் இருந்துன்னு போற விட ஆண்டவரே என்று விருப்பத்தோட வாழ்ந்த ஒரு மனுஷனை தேவன் ரொம்ப ஆசீர்வதிச்சாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் அது போல ஒரு விருப்பத்துக்குள்ள வரட்டும். சமூகம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்,
சமூகம் இல்லைன்னா அது வெறும் தோல்விதான். சமூகம் இருக்கிறவங்க தேவனோட நடக்கிறவங்களா இருக்கிறாங்க, தேவனை பிரியப்படுத்துறவரா இருக்கிறாங்க, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவர்களா இருக்குவாங்க. அது மாத்திரம் இல்லாம சமூகத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய நோக்கத்தை அவங்க கண்டிப்பாக இந்த உலகத்துல அவங்க நேரம் முடிகிறதுக்குள்ளோ அவங்க முடிக்கிறவர்களா இருப்பாங்க. They will finish well. That's the work of the presence and the power of his presence. எல்லாரும் வாங்க நம்ம ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் நம்மள ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனே உம்முடைய சமூகத்தை குறித்து நாங்கள் அநேக வார்த்தைகளை கேட்டோம், மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, உங்கள் சமூகம் எங்களை வழி நடத்துட்டோன்ட்டு நம்ம ஜெபிக்குவோமா? ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே 2 ஜன கூட்டங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். தாவீதும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரே மோசேன் காலத்துல இருந்தவங்க அவங்க மேல அவங்க சுய பலத்துல சார்ந்து கொண்டாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க, தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்கன்னு பார்த்தோம். அதே நேரத்துல தாவீதை நாங்க பார்க்கும்போது அவர் தேவனுடைய சமூகத்தை நேசித்தார், தேவனுடைய சமூகத்துக்காக பிரயாசப்பட்டார், தியாகம் பண்ணினார், அவர் ஆயத்தப்பட்டார், சுத்திகரித்தார். எல்லா வேலைகளும் அவர் நேர்த்தியாக செய்ததுனால தேவ சமூகம் அவரோடு இருந்தது, அவரை ஆசீர்வதித்தது, பெருத்த ஜாதியாக அவங்கள பலப்படுத்தி அவங்கள வழி நடத்தி அவங்க எதிரிகளை துரத்தி அடித்து அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது. ஐயா ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் இல்லாம நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. யோவான் 15வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, யூ கேன் டூ நத்திங் வித்அவுட் மீ. நீர் இல்லாமல் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. உங்க சமூகத்துக்காக நாங்க ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்க எல்லாரையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் தேவ சமூகத்தால நிரப்பப்படட்டும் ஐயா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகம் உங்களை வழி நடத்துவதாக. ஆமேன்.